வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். முக்கியமா உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, ஒரு சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நெருங்கி வந்திருக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நிறைய அலைச்சல் ஏற்பட்டிருக்கலாம், நிறைய புலம்பல் நீங்கள் புலம்ப வேண்டியது இருந்திருக்கும். இனி எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. ஒன்றில் ரெண்டில் பல நல்ல மாற்றங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். அரசு வேலை கூட உங்களுக்கு இந்த காலத்தில் தேடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி திடீர்னு உங்களுக்கு அரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் தொடர்ந்தாலுமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடகராசி அன்பர்களுடைய பொதுவான பண்புகள் எப்படிப்பட்டதுங்கிறத நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். கடகராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தான். கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயுள்யம் மாதிரி நட்சத்திரங்கள் கடகராசிக்குரியதா இருக்குது. கடகராசியோட அதிபதி மாதாக்கோள் வரைக்கக்கூடிய சந்திர பகவான் தான். இது 2வது சரராசி. பஞ்சபூதங்கள்ல நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய கடகராசி ஒரு பெண் ராசி. கடகராசியோட உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப எல்லார்கிட்டையும் மரியாதையும் சாந்தமோடையும் நடந்துக்க தெரிஞ்சவங்க, சகிப்புத்தன்மை, கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். நடுத்தர உயரம் கொண்டவங்க, சின்ன வயசுல ஒல்லியா இருந்தாலும் வயது ஏற ஏற உருவத்துக்கு தகுந்த உடல் பருமன் அமைஞ்சிருக்கும். திரண்ட அங்க அமைப்புக்கு சொந்தக்காரங்க. இவங்களுடைய கூர்மையான மூக்கு, உயர்ந்த நாசி, அழகான உதடு, அழகான வில் மாதிரி புருவம் அமைஞ்சிருக்கிறதாலேயே எல்லாரையும் வசிப்படுத்துவாங்க. பொதுவாகவே சந்திரன் சொன்னாவே முக அழகுக்கு சொந்தம்தான். அப்படி சந்திரன் ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதால முக அழகுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. பார்வையில ஒரு அழகு அமைஞ்சிருக்கும். நல்ல ஞாபக சக்தி, அறிவாற்றல் பெற்றிருக்கக்கூடியவங்க. குண அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்கள் கொண்டவளாக இருப்பாங்க. சுறுசுறுப்பாக செயல்படுறது, எதையும் திறமையாக செஞ்சு முடிக்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு பிறவி சொத்துன்னே சொல்லலாம். எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகி எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய இவங்க பார்க்க கரடுமுரடாக தெரிஞ்சாலுமே பழகிற பின்னாடி இவங்களை விட்டு பிரியறது கஷ்டம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தன்னோட வேலை தனக்கானதுன்னு தெரிஞ்சுட்டா சொல்லுக்கேற்ப மாதிரியே செயல்படுவாங்க. அதாவது நண்டுபடி போட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. நண்டு எப்படி நீரிலும் நிலத்திலும் இருக்குமோ அந்த மாதிரி தான், எங்கே கொண்டு போய் விட்டாலும் படிச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஜலராசிங்கிறதாலேயே கற்பனை திறங்கிறது அதிகமாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தி, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம். இதனாலேயும் அடிக்கடி ஏமாந்து போகிறது உண்டு. கூடவே பிடிவாத குணம் இருக்கும். தியாக மனப்பான்மை நிறைய இருக்கும்னு சொல்லலாம். என்னதான் தியாக மனப்பான்மை நீங்கள் அடுத்தவங்களுக்காக பாடுபட்டாலும் சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்கக்கூடியாத விஷயம் என்னன்னா உங்கள் தேர்வையே நீங்கள் தான் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். தன் கையே தனக்கு உதவி தான். அதனால் எப்போது உங்களுக்கான ஒரு சேமிப்புங்கிறது உங்கள் வாழ்க்கை இறுதி வரைக்குமே வச்சிருக்கிறது நல்லது. கள்ளங்கபடலாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளித்தன்மை கொண்ட கடகராசி அன்புகள் எந்தவித இடையூறு ஏற்பட்டாலுமே உங்கள் வாழ்வில் உங்களால் முன்னுக்கு வர முடியும். வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் சமமாக பார்க்கக்கூடிய இந்த குணம் இருக்கிறதால எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்லலாம். கடகராசி அன்புகள் சின்ன வயசுலேருந்தே வீடு, மனை, வண்டி வாகன வசதியோட வாழணுங்கிற ஆசை உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மத்திய வயசுக்கு மேலே சுகபோக வாழ்வுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அமையும். கடகராசி அன்புகள் முக்கியமாக நீங்கள் குறிச்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காத விஷயம்தான். அதை நீங்கள் எப்போதும் செயல்படுத்த பாருங்கள். நீங்கள் கடன் வாங்குறதும் வேண்டாம், கடனாக நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த கொடுக்குறதும் வேண்டாம். உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க அதை திருப்பி செலுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி கடகராசியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெண் குழந்தை யோகங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்படியே இருந்தாலுமே பிள்ளைகளால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல பேர் புகழ் எல்லாமே உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், உறவு வகையில் கடைசி வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் உங்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு. இது நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வெங்கடாஜலபதி தான். பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால் உங்கள் வாழ்வில் மென்மேலும் பலன்கிறது தொடர்ந்து ஏற்படும். அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து கடகராசி அன்பர்கள் இது வரைக்குமே மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, உத்தியோக விஷயமா இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், நிறைய மாற்றங்கள், மனசில் ஏதோ ஒரு விதமான மாற்றம், புதிய விஷயங்கள் எல்லாமே கைக்கு வர மாதிரி வந்து கை நிலைவு போயிருக்குன்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஒரு பற்றாக்குறையை அடிக்கடி சந்திச்சிருப்பீங்க. ஒரு சோதனை காலமாகவே இருந்துட்டு வந்தவங்களுக்கு இனி உங்களுக்கு எல்லாமே மாற்றம் தான். தொடர்ந்து முக்கிய கிரகங்களோட கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. குடும்ப விஷயங்களையும் சரி, உறவினர் வகையிலும் சரி, இனி நிறைய பிணக்குகள் ஏற்பட்ட இந்த விஷயம் எல்லாமே மாறி இனி சுமூகமான உறவுங்கிறது இனி அடுத்தடுத்து ஏற்பட போகுது. விலகி போனவங்க எல்லாமே உங்ககிட்ட விருப்பத்தோடு இணையக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது.
சுயநலம் கருதி செயல்பட்டவங்க கூட இனி தன்னோட தவறை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி சொத்து பிரச்சனை எல்லாமே இனி சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் வேலை ரீதியா வேலை போல அதிகமா இருந்தாலுமே உங்களுக்கு இதனால நல்ல லாபங்கிறது அடுத்தடுத்து கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாரங்களா அமைஞ்சிருக்கு. ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரனோட சேர்க்கை இது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம்னு சொல்லலாம். பொருள் வரவுங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து அமையக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில மறைமுகமா நிறைய நெருக்கடிகள் எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம். அது எல்லாமே இனி தவிடு பொடியாகக்கூடிய காலகட்டம். கடன் மாதிரியான பிரச்சனை கூட இனி முழுமையா நீங்க போகுதுன்னு சொல்லலாம். இனி கடன் அடுத்தடுத்து அடைக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வெற்றிங்கிறது அடுத்தடுத்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அடிப்படையான தேவையை கூட ரொம்ப தெளிவுதான் நீங்கள் செயல்படுற மாதிரி இந்த சூழ்நிலை எல்லாமே மாறி ஒரு தன்னறிவோடு செயல்படக்கூடிய காலகட்டங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி உத்தியோக விஷயமா கூட கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன பிரிவுங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். இனி தம்பதிகள் மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய காலகட்டங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. கோபம் வந்துட்டாவே வார்த்தை என்ன பேசுறதுன்னு தெரியாம சில அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுறீங்க. இது உங்க குடும்ப உறவுகளை பாதிக்கப்படுங்கிறத உணர்ந்துட்டாவே போதும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த காலத்துலயும் உங்களுக்கு எந்த பிரிவினையுமே இல்லை. தொடர்ந்து உங்களுக்கு உறவினர் வகையில, குறிப்பா மாமனார் வகையில உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஆச்சரியமூட்ட வகையில உங்களுக்கு நடக்க போகுது. எதிரிகளோட பலம் இழந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் சாதகம் தான். தொடர்ந்து உணவு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க. இந்த காலத்துல வரலட்சுமி நோன்பு இருந்து நீங்க வழிபாடு செய்யறது உங்க வாழ்வுல பொருளாதார மேன்மையை கொண்டு வந்து தரும். மகாலட்சுமி தாயார வழிபட்டு வர வர உங்க வாழ்வுல செல்வ நிலைங்கிறது உயர்ந்து வரும்னு சொல்லலாம். பொருளாதார வசதியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்படும். தொடர்ந்து நீங்க செலவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க பாருங்க. வீண் மன வருத்தம் ஏற்பட இந்த காலத்துல உறவினர் வகையில கவனமா இருக்கிறது நல்லது. பேசுறப்பயே நீங்க வார்த்தையை சரியா பேசிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்ப முறையான விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது உண்டாகும். வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஒரு அலுவலகமா இருக்கட்டும், நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், ரொம்ப நாளா ஒரு சலுகை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது வேலை ரீதியாக அந்த காலத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க விற்பனைங்கிறது நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்த்ததை விட லாபங்கிறது உங்களுக்கு கூடுதலாக கிடைக்குன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இந்த காலத்தில் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி உணரலாம். இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலத்தில் வேலைப்புலங்கிறது குறைய வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அலுவலக சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும். சுக்கிரன், கேது, செவ்வாய், குரு இவங்க 4 பேருமே கடகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் தர இடத்துல தான் அமைச்சிருக்கிறாங்க. இதனால மனசுல இருக்கக்கூடிய அந்த இனம் புரியாத கவலையை விட்டு வரட்டுங்க. இனி நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதே நடக்குங்கிறத மனசுல நம்பினீங்கனாவே எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு தான். தொடர்ந்து இந்த காலத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள்ல முக்கியமானவர் நடராஜ பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா பல வகையில் நன்மை தான். நட்சத்திர ரீதியா புனர்பூசம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு குரு செவ்வாயால் உங்களுக்கு குருமங்கள யோகம் உண்டாகிருக்குது. இதனால உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்கிறது நிறைவேறும். அதனால மேல சொன்னபடியே நீங்க நேர்மறை சிந்தனை வளர்த்துக்க பாருங்க. நல்லதே நடக்குங்கிறத நம்புங்க. இதனால உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் தான். இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த சங்கடங்கிறது இனி அடுத்தடுத்து விலகும். பண வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான். வியாபாரத்துல ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். தொடர்ந்து புதிய நுட்பங்களை புகுத்துங்க. வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் இனிமையா பேசிட்டு வர பாருங்க. இதனால ஒரு நல்ல மாற்றம் தொழிலில் கிடைக்கும். லாபமும் அதிகரிக்கும். உத்தியோக விஷயத்துல கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேர்க்கை எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண வயசுனராக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்துல வரன்கிறது சரியா அமையக்கூடிய காலம். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயம் சிறப்பு தான். முயற்சி ஸ்தானத்துல கேது சஞ்சாரங்கிறது செய்யற செயல்ல எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றி ஏற்பட போகுது சொல்லலாம். சுக்கிரனோட சஞ்சார நிலையால பண வரவுங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாவே ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். பழைய பிரச்சனை எல்லாமே ஒரு நல்ல அடுத்தடுத்து முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். தொழில் வியாபாரத்துல பொறுத்த வரைக்குமே பல நெருக்கடிகள் நீங்கி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு எளிதாக நிறைவேறக்கூடிய காலகட்டம். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்க, ஃபில்டர்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க, மண் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலம்.
ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தில் அமையலாம். பழைய கடனை அடுத்தடுத்து அடைக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். பண வரவும் உங்களுக்கு சிறப்பு தான். வேலை செய்கிற இடத்துல கூட உங்கள் செல்வாக்குங்கிறது உயர்ந்துதான் இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த ஏக்கம் வெகு விரைவில் தீரப்போகுதுன்னு சொல்லலாம். திருமண வயது இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல வரன் வந்து அமையக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 15 நாட்களுக்கு உங்களுக்கு சிறப்பு தான். தொடர்ந்து நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, புத்திசாலித்தனமாக செயல்படுறதும் குடும்ப வகையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சிட்டு வர்றது தான் உங்கள் கையில். மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் அடுத்தடுத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி நாம் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.